Welcome my dear students. Today in 8th English, we are going to see the poem Lessons in Life, written by Bridget Bryan and Daniel Ho. Lessons in Life. Lessons na என்ன? நம்ம புக்ல இருக்கக்கூடிய லெசன்ஸா? கிடையாது. நம்ம லைஃப்ல நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய லெசன்ஸ். லைஃப்ல நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணணும், நிறைய கத்துக்கணும், வாழ்க்கை பாடம் சொல்லுவோம். ஸோ நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் லைஃப்ல லேர்ன் பண்ணிட்டு நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்களை இந்த போம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டு பி சக்சஸ்ஃபுல் இன் லைஃப் வி ஷுட் லேர்ன் மெனி லெசன்ஸ் இன் லைஃப். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த போம், ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ரீட் த போம் ஒன்ஸ். Having a friend is like planting a flower. Show love and kindness. It one day will bloom. Let's be aware as we walk on this planet. Even the tiniest creature needs room. Lessons in life aren't always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. Remember, everyone here is important. When you are forgotten, it makes you feel sad. Know that you matter and you make a difference. Let no one shame you or make you feel bad. Lessons in life aren't always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. Look at the first line. Having a friend is like planting a flower. Having a friend. ஸோ ஃப்ரெண்ட், லாஸ்ட் போஸ்ட்ல கூட ஃப்ரெண்ட்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நமக்கு இருக்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறது எதுக்கு சமம்னா, இட்ஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர், ஒரு செடியை நடுறது மாதிரின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல நண்பன் இருக்கிறது ஒரு செடியை நடுறது மாதிரி, ஒரு பூவை நடுற மாதிரின்னு சொல்றாங்க. அடுத்த லைன்ல பாருங்க. Show love and kindness. It one day will bloom. Show love and kindness. என்ன சொல்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பிளான்ட், ஒரு செடியை நடுறோம்னு வச்சோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றுவோம், அதுக்கு மேன்யூர் உரம் போடுவோம், அதெல்லாம் போட்டு அதை நல்லபடியா அதை வளர வைப்போம். அதுக்கப்புறம் இட் வில் ப்ளூம். ப்ளூம்னா பூக்கும், அதில் நல்லா மலர்ந்து அதில் ஃப்ளவர்லாம் வரும். ரைட்டா? அதே மாதிரி நீ வச்சிருக்கிற அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ். அந்த ஃப்ரெண்டுக்கு லவ்வும் கைண்ட்னஸும் நீ காமிக்கணும். அப்படி காமிச்சினா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நாள் என்ன ஆகும்? இட் வில் ப்ளூம். எப்படி ஒரு ஃப்ளவர் அப்படி பூத்து பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் ப்ளூம் ஆகும், அது பிரைட்டா இருக்கும். ஸோ அதான் சொல்றாங்க, ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் ஏ ஃப்ளவர். அப்போ வி ஷுட் show love and kindness to our friends அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? Look at the next line. Let's be aware as we walk on this planet. Let's be aware. What is the meaning of aware? Awareness na விழிப்புணர்வா இருக்கணும். As we walk on this planet. Which is our planet? Earth. Very good. Earth தான் நம்மளுடைய planet. ஸோ அந்த பிளானட்ல, நம்ம இருக்கக்கூடிய இந்த பிளானட்ல வி ஷுட் பி அவேர். நம்ம ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். வை? ஏன்னா ஈவன் த டைனியஸ்ட் கிரீச்சர் நீட்ஸ் ரூம். என்ன சொல்றாங்க நெக்ஸ்ட் லைன்ல? ஈவன் த டைனியஸ்ட் கிரீச்சர். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் டைனியஸ்ட்? டைனியஸ்ட்னா இருக்கிறதுலே சின்ன கிரீச்சர். இருக்கிறதுலே சின்ன கிரீச்சர் கூட என்ன தேவைப்படுது? இட் நீட்ஸ் ரூம். அதுக்கும் இந்த எர்த்ல பிளேஸ் வேணும். So not only human beings are living on the earth. Earthல human being மட்டும் தான் இருக்காங்களா? Animals, birds, reptiles, insects, இந்த மாதிரி நிறைய creatures இருக்காங்க. சரியா? சோ அதத்தான் சொல்ல வர்றாங்க, நம்ம ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். ஏன் அப்படின்னா
even the tiniest creature needs room. So இந்த பூமியில் இருக்கக்கூடிய சின்ன உயிரினத்துக்கு கூட இங்க இடம் தேவைப்படுது. So each and every creature has right to live in this world and contribute their part to the world. So எல்லாருக்கும் இந்த பூமியில வாழ்றதுக்கு இடம் இருக்கு, அவங்களுடைய ரோலை பிளே பண்றதுக்கான இடம் இருக்கு. ஸோ யூ ஷுட் பி அவேர், நீங்க விழிப்புணர்வோட இருங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் நம்மகிட்ட சொல்றாங்க. லுக் அட் த நெக்ஸ்ட் லைன். லெசன்ஸ் இன் லைஃப் ஆர்ன்ட் ஆல்வேஸ் சோ சிம்பிள். ஸோ லெசன்ஸ் இன் லைஃப் இதுதான் ஃபர்ஸ்டே நம்ம ஹெட்டிங்ல பார்த்தோம். லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய லெசன்ஸ், நம்ம படிக்க போற வாழ்க்கை பாடங்கள்லாம் ஆர்ன்ட் ஆல்வேஸ் சோ சிம்பிள். இட் இஸ் நாட் வெரி சிம்பிள். there will be many struggles, நிறைய போராட வேண்டியது இருக்கும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதில் நம்ம கற்றுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வாழ்க்கை பாடங்கள் நம்ம கற்றுக்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் நாட் ஸோ சிம்பிள். அது ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. ஏன்னா லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாருமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து எல்லாரும் பயங்கரமா போராடி தான் ஜெயிச்சிருக்காங்க. So, lessons in life aren't always so simple. Look at the next line. Nothing you are given will ever come free. So, உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்படுதோ அதெல்லாம் எப்படி வரல? ஃப்ரீயா வரல. நீங்க நல்லா இதை நோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மேக்ஸ்ல வந்து சென்டம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நான் சென்டம் வாங்கணும்னு என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நான் மேக்ஸ் நல்லா புரிஞ்சு போடணும், அதுக்காக நான் கண்டினியூஸா எஃபோர்ட்ஸ் போடணும். இதெல்லாம் போட்டால் தான் நான் சென்டம் வாங்க முடியும். அப்போ அது சும்மா வந்திருக்கா? கிடையாது. என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு சென்டம் கிடைச்சிருக்கு. அப்போ அது ஃப்ரீயா கிடைக்கல இல்ல, அதை தான் இங்க சொல்றாங்க. ஸோ நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்படுது அது எதுவுமே ஃப்ரீயா கிடைக்கல, எல்லாமே நம்ம ஹார்ட் ஒர்க் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. ஸோ லைஃப்ல எதுவுமே நமக்கு ஃப்ரீயா கிடைக்காது. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா அதுக்கான பெனிஃபிட் உனக்கு கிடைக்கும். அதைத்தான் இங்க சொல்ல வர்றாங்க. ஸோ நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. எதுவுமே நமக்கு ஃப்ரீயா வராது. லுக் அட் த நெக்ஸ்ட் லைன். ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ் தேங்க்யூ. இது ஒரு முக்கியமான ஒரு லைன். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தேங்க்யூ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூனா என்ன? நன்றி சொல்றது. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் அப்படின்னா என்ன? இட் மே பி a small gift, அது ஒரு சின்ன கிஃப்டா இருக்கலாம். ஆர் இட் மே பி a small help, ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கலாம். இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதே சமயம் அந்த சின்ன கிஃப்டா இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும் நம்ம தேங்க்யூ சொல்லணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் இங்க சொல்ல வர்றாங்க. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ் தேங்க்யூ. அது எப்படிப்பட்ட ஒரு கிஃப்டா இருக்கட்டும், ஹெல்ப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் we should practice to say thank you. தேங்க்யூ சொல்றதுக்கு நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க. I respect you and you respect. இது ஒரு give and take பாலிசி மாதிரி. சரியா? லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இஸ் ஆல்வேஸ் மியூச்சுவல். எப்பவுமே நம்ம எல்லாரும் நம்மளை அன்பு செய்யணும் நம்ம நினைக்கிறோம், எல்லாரும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண நினைக்கிறோம். அதே சமயம் அதை நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும். இன் ரிட்டர்ன் நம்ம கொடுக்கணும். சரியா? அதை தான் இங்க சொல்றாங்க. ஐ ரெஸ்பெக்ட் யூ, நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்றேன். த சேம் டைம் நீ என்ன பண்ணும்? யூ ஷுட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் மீ, நீயும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம லைஃப்ல எப்பவுமே ஃபாலோ பண்ணணும், மறந்துடாதீங்க. லுக் அட் த நெக்ஸ்ட் லைன். ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. நான் உன்னை பத்தி நினைக்கிறேன், நீ என்ன பத்தி நினை. கரெக்ட் தானே? திங்க் ஃப்ரம் அதர்ஸ் பிளேஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. எப்பவுமே நம்ம நம்மளை பத்தி மட்டும் யோசிக்க கூடாது. அடுத்தவங்க நிலையிலிருந்து நம்மள அங்க வச்சு பார்க்கணும். அதான் சொல்றாங்க, திங்க் ஃப்ரம் அதர்ஸ் பிளேஸ். அவங்க இடத்துல இருந்து நம்மளை வச்சு பார்த்தாதான் நமக்கு அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நான் உன்னை பத்தி நினைச்சா நீ என்ன பத்தி நினை. அப்பதான் ஒரு மியூச்சுவலா இருக்கும். அப்பதான் அது ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸா இருக்கும். ஸோ நம்ம நம்மளை பத்தி மட்டும் யோசிக்காம அடுத்தவங்களை பத்தி யோசிக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இட். அதை நம்ம மதிக்கணும். ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். இதைத்தான் நல்லா யோசிக்கணும். ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இம்பார்ட்டன்ட் தான், நம்ம மட்டும் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் டேலண்ட். எல்லாத்துக்கும் தனித்தனியா அவங்களுக்குன்னு டேலண்ட் இருக்கும். அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ரோல் இந்த
வேர்ல்டில் இருக்கும். ஸோ எவ்ரிபடி ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. வி ஷுட் ரிமெம்பர் இட். எப்பவுமே லைஃப்ல மறந்துடாதீங்க. ஓகேவா? வென் யூ ஆர் ஃபர்காட்டன் இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேட். நல்லா சொல்றாங்க பாருங்க. வென் யூ ஆர் ஃபர்காட்டன் இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மள யாராவது ஒருத்தர் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவு ஃபீல் பண்ணுவோம், எவ்வளவு சேடா ஃபீல் பண்ணுவோம். இப்ப நம்ம யாராவது அப்ரிஷியேட் பண்ணல, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் விளையாடும் போது நம்மள மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மள மறந்துட்டு போயிட்டாங்க. அப்படி போகும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நம்ம எவ்வளவு இப்படி சேடா ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அடுத்தவங்கள பத்தி யோசிக்கணும். அதான் சொல்றாங்க, when we forget to appreciate them, நம்ம இன்னொருத்தர் அப்ரிஷியேட் பண்ண மறந்துட்டோம்னா they would feel sad. அவங்களும் எப்படி சேடா தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ we should put ourselves in their situation. அப்ப அவங்க சிச்சுவேஷன்ல நம்மளை போட்டு பார்த்தாதான் நமக்கு அது தெரியும். அதனாலதான் எப்பவுமே யாரையும் லைஃப்ல மறந்துடாதீங்க, யாரையும் நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவலி. அதுதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் லைன்ல, எவ்ரி ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப எல்லாரும் இம்பார்ட்டன்ட். அதனால நம்மளை எப்படி ஒருத்தர் நெக்லெக்ட் பண்ணியோ அல்லது நம்மள மறந்துட்டாலோ நம்ம எப்படி சேடா ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் மத்தவங்களும் இருப்பாங்க. அப்ப மத்தவங்களையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறத இங்க சொல்ல வர்றாங்க. Look at the next line. Know that you matter and you make a difference. Know that you matter. என்ன அப்படின்னா, we should understand the importance of our role. நம்ம ரோல் என்ன இந்த எர்த்ல, இந்த வேர்ல்ட்ல நம்மளோட ரோல் என்ன, நம்ம என்ன வேலை செய்ய வந்திருக்கோமோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். and you make a difference. அதை நீ புரிஞ்சு என்ன பண்ண, you should perform well. நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி யூ ஷுட் கிரியேட் எ குட் இம்ப்ரெஷன். நீ நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும், ஒரு டிஃபரன்ஸை கொண்டு வரணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்ப நம்ம ரோல் என்னங்கறத நம்ம புரிஞ்சு நம்ம கரெக்டா பிளே பண்ணாலே போதும். லுக் அட் தி நெக்ஸ்ட் லைன். லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். லெட் நோ ஒன் ஷேம் யூ. ஷேம்னா என்ன, நம்மளை அவமானப்படுத்துறது, நம்மளை அசிங்கப்படுத்துறது. யாரும் உன்னை ஷேம் படுத்துற மாதிரி நீ வச்சுக்காத. சோ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா இட் வில் பி பியூட்டிஃபுல். நீ எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா யாரும் உன்னை ஷேம் பண்ண முடியாது. அதான் இங்க சொல்றாங்க, லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். சோ அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஷுட் நாட் கிரியேட் பேட் இம்ப்ரெஷன். நம்ம செய்யக்கூடிய அந்த ரோல், இந்த வேர்ல்ட்ல நம்மளோட ரோல் என்னவோ அதை நீ சரியா செய்யாம போகக்கூடாது. போனாதான் ஷேம் ஆயிரும், போனாதான் மத்தவனை பத்தி பேடா ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ உன்னோட ரோலை நீ கரெக்டா பண்ணீங்கன்னா there will be no bad impression about you. உன்னை பத்தி எந்த தவறான எண்ணங்களும் யாருக்கு இருக்காது. so do your work properly. அதை நீ செஞ்சாலே no one will shame you. யாரும் உன்னைய ஷேம் படுத்த மாட்டாங்க, யாரும் உன்னை பேடா ஃபீல் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய லைன்ஸ் பாத்தீங்கன்னா திருப்பி அதே மேல அதே லைன்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? சோ ஓவரால் இந்த போம்ல இருந்து நமக்கு என்ன மெசேஜ் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, true love and kindness will bring us good friendship. so நம்மளுடைய லவ் ட்ரூவா இருந்தாலும் நம்ம ஒருத்தங்க மேல காட்டுற அந்த கைண்ட்னஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பா அது கொண்டு கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எவ்ரி கிரீச்சர், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கிரீச்சருக்கும் they have right to live. அவங்க எல்லாருக்குமே இந்த பூமியில இந்த எர்த்ல வாழ்றதுக்கான இடம் இருக்கு, அந்த ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் எவ்ரி ஒன்னுக்கும் அவங்களுக்கு ரோலை பிளே பண்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தேர்ட் திங், முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் மே பி a small gift. ஒரு சின்ன கிஃப்டா இருந்தா பரவாயில்ல, we should learn to say thank you. thank you சொல்ல நம்ம கத்துக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, லைஃப்ல வரக்கூடிய லெசன்ஸ். நம்ம லைஃப்ல we have to struggle to learn lessons. அதாவது லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டு லைஃப்ல அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாறணும். அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரோல் என்னவோ அந்த ரோலை நம்ம எக்ஸாக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த ரோல்ல நம்மளுடைய பெஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுத்தோம்னா நம்மளை பார்த்து யாரும் ஷேம் பண்ணவோ அல்லது நம்ம மேல ஒரு பேட் ஃபீலோ யாருக்கும் வராது. ஸோ திங்க் பாசிட்டிவ் and learn these qualities in your life. Dear students, இது ஒரு மெமரி போமா இருக்கிறதுனால வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படிங்கிற அந்த சாங்கோட அந்த மெட்டில சார் பாடியிருக்கேன். ஸோ லிசன் பண்ணுங்க. Having a friend is like planting a flower.
Show love and kindness, it one day will bloom. Let's be aware as we walk on this planet. Even the tiniest creature needs room. Having a friend is like planting a flower. Show love and kindness, it one day will bloom. Lessons in life aren't always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. I think of you and you think of me. Remember, everyone here is important. Having a friend is like planting a flower. Show love and kindness, it one day will bloom. When you are forgotten, it makes you feel sad. Know that you matter and you make a difference. Let no one shame you or make you feel bad. Lessons in life aren't always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserve thank you. Having a friend is like planting a flower. Show love and kindness, it one day will bloom. Let's be aware as we walk on this planet. Even the tiniest creature needs room. Having a friend is like planting a flower. Show love and kindness, it one day will bloom.